இப்போது எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருந்தால் அது டீசென்ட்? கடன் பே பண்ணுற நாள் அன்றைக்கொண்டே அவன் எஸ்கேப் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் சிபில் ஸ்கோர் உங்களை பார்க்கும். நிறையா பேங்க்கில் நீங்கள் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிபில் ஸ்கோர் அடி வாங்கும். சரி, இப்போ இந்த சிபில் ஸ்கோரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓல்டு அக்கௌண்ட் மேட்டர்ஸ் அலாட். சிபில் ஸ்கோர் என்னன்னு கன்சிடர் பண்ணணும்னா இவன் ஏதோ நெருக்கடியில் இருக்கான். ஹலோ ஆல், இந்த சிபில் ஸ்கோர் அப்படின்னா ஆக்சுவலி என்ன அண்ட் அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதை பற்றின டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருந்தால் அது டீசென்ட், எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருந்தால் அது நல்லது, அதை நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். 300 to 579 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா புவர். 580 to 669 இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃபேர். 670 to 749 இருந்துச்சு அப்படின்னா குட். 750 to 900 இருந்தால் எக்ஸலண்ட். ஃபஸ்ட்டு சிபில் ஸ்கோர்னால் என்னன்றது தெரிஞ்சுப்போம். சிபில் ஸ்கோர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு அமேசான் ரிவ்யூ மாதிரி. இப்போ நீங்கள் அமேசானில் போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அது ரேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குவீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் சிபில் ஸ்கோரை வச்சு தான் உங்கள் பேங்க்ஸ் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு கடன் பே பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த சிபில் ஸ்கோர் தான் ஹெல்ப் ஆகும். இப்போ உங்கள் சிபில் ஸ்கோர் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு விஐபி மாதிரி ஃபீல் ஆவீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு டக்குன்னு லோன் அப்ரூவல் ஆகிடும். ஆனால் இதே உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே கிடைச்சாலுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இந்த சிபில் ஸ்கோரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. டைமுக்கு பே பண்ணணும். இந்த பாயிண்ட் தான் கிங் இருக்கிறதுலையே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்குறீங்க, அந்த ஃப்ரெண்டு டைமுக்கு உங்களுக்கு பே பண்ணுறாருன்னா உங்களுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? ஆனால் கடன் பே பண்ணுற நாள் அன்றைக்கொண்டே அவன் எஸ்கேப் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் சிபில் ஸ்கோர் உங்களை பார்க்கும். நீங்கள் கரெக்டாக டைமுக்கு பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இல்லை உங்கள் டியூ டேட்டை தாண்டி ஈவன் ஒரு நாள் நீங்கள் தள்ளி பே பண்ணாலுமே உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அடி வாங்கும். ஸோ அதனால் டியூ டேட் எப்போன்றதை உங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணி கரெக்டாக பே பண்ணுங்கள். நம்பர் 2, கிரெடிட் யூட்டிலைசேஷன். உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. 10 to 30% நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் என்னன்னு கன்சிடர் பண்ணணும்னா இவன் ஏதோ நெருக்கடியில் இருக்கான், அதனால தான் மொத்த பணமும் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கும். ஸோ 1 லட்ச ரூபா உங்களோட லிமிட் அப்படின்னா ஒரு 10,000 30,000 வரைக்கும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், போதும். நம்பர் 3, ஓல்டு இஸ் கோல்டு. ஓல்டு அக்கௌண்ட் மேட்டர்ஸ் அலாட். இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, பழைய கிரெடிட் கார்டு, அது பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லைன்னு அதை க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஓல்டு கிரெடிட் கார்ட்ஸும் ஓல்டு லோன்ஸும் உங்களோட ஆவரேஜ் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் ஓல்டு கிரெடிட் கார்டு இருக்குது, நான் அது பெருசாக யூஸ் பண்ணுறதுலன்னு க்ளோஸ் பண்ணாதீங்க. அதை ஏதாவது சின்ன சின்ன பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நெட்ஃப்ளிக்ஸ் பேமெண்ட்டோ இல்லை உங்கள் மொபைல் ரீசார்ஜுக்கோ யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டியூ டேட் வரும்போது பே பண்ணுங்கள். ஏன்னா சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு முக்கியமே இல்லை. நீங்கள் 1000 ரூபா கிரெடிட் கார்டு மூலமாக யூஸ் பண்ணாலும் இல்லை 1 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு மூலமாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் டைமுக்கு பே பண்ணுறீங்களான்றதா பாவும். ஸோ ஓல்டு கிரெடிட் கார்ட்ஸை க்ளோஸ் பண்ணாதீங்க. நம்பர் 4, ஹார்ட் என்கொயரி. இப்போ நீங்கள் போய் ஒரு புதுசாக லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நிறையா பேங்க்கில் நீங்கள் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிபில் ஸ்கோர் அடி வாங்கும். ஆனால் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இன்டென்ஷன் எங்கே எனக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா கடன்னு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே எல்லா பேங்க்லேயும் ரேட் என்கொயரி பண்ணிவிடுங்க. கேப் விட்டு பண்ணிங்க அப்படின்னா என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, ஓகே இவன் ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணியிருக்கான், அது அப்ரூவல் தரலன்னு இன்னொரு பேங்க்கில் அப்ளை பண்ணியிருக்கான், இப்படி தான் நினச்சிக்கும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கடன்னு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே எல்லா பேங்க்லேயும் அப்ளை பண்ணி பாருங்கள். அது கிட்டத்தட்ட ஒரு என்கொயரி மாதிரி தான் கன்சிடர் பண்ணும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பெருசாக அடி வாங்காது. இப்போ இதெல்லாம் சொல்லி நான் உங்களை பயமுறுத்தணும்லாம் நினைக்கல. ரொம்பலாம் வேண்டாம். 900 கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. 750+ நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி தான். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பில்ஸை கரெக்டாக பே பண்ணுங்கள். உங்கள் கிரெடிட் கார்டு பேலன்ஸை லோவாக வச்சுக்கோங்க. உங்கள் சிபில் ஸ்கோரை வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பழைய கார்ட்ஸை க்ளோஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பெருசாலாம் அடி வாங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது யாருக்காவது ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன டாபிக் பேசினா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதுவும் உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.